இந்த வீடியோவில் கெட் இன் டு அல்லது கெட் இன் அப்படிங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். கெட் இன் டு ஆர் கெட் இன் when you enter a car or other small vehicle. We use get into or get in. ஒரு சின்ன வெஹிக்கிள் காராக இருக்கலாம் அல்லது வேறு ஸ்மால் வெஹிக்கிளாக இருக்கலாம். அந்த மாதிரி வெஹிக்கிளில் நம்ம ஏறும்போது அது கெட் இன் டு அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அல்லது கெட் இன்கிறத பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ saw him get into a taxi. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். he unlocked the van, got in and drove away. இதுலேயும் got in கொடுத்துருக்கு. சரியா? வேன் கொடுத்துருக்கு, ஸ்மால் வெஹிக்கிள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஆல்சோ சே தட் யூ கெட் இன் டு எ லிஃப்ட், எ ஸ்மால் போட் ஆர் ஸ்மால் பிளெயின். லிஃப்டில் ஏறினாலும் அல்லது ஸ்மால் போட்டில் ஏறினாலும் ஸ்மால் பிளெயினில் ஏறினாலும் அந்த கெட் இன் டு அல்லது கெட் இன்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்கள். கெட் ஆன் அண்ட் போர்டு. கெட் ஆன்ங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும்? கெட் ஆன் அல்லது போர்டு அப்படிங்கிற ஃப்ரேஸை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் வெஹிக்கிளை பார்த்தோம். இது பெரிய வெஹிக்கிள். when you enter a bus, train, large plane or ship, you said that you got on it or board it. ஆக பெரிய வெஹிக்கிளாக இருந்ததுன்னா அதுக்கு got on, get on அப்படிங்கிறது சொல்லணும் அல்லது போர்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். the bus stopped and several more people got on அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். she boarded a train for Delhi. we get on to your horse or bicycle. ஹார்ஸ் மேலே ஏறும்போதும் அல்லது பைசிக்கிள் ஏறும்போதும் we get on அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தலாம்.